ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். ஆக்சுவலி அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிரசிடெண்ட்டான டொனால்ட் ட்ரம்ப்பை ஜெயிலில் தூக்கி போட போகிறாங்களாம். என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், அவர் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஒரு விஷயத்தில் பயங்கரமாக மாட்டிக்கிட்டு இருக்காரு. பட் அதுக்கான ஒரு தீர்ப்பு இப்போ வரப்போகுது. அப்படி தீர்ப்பு வந்துச்சுன்னா டொனால்ட் ட்ரம்ப்பை தூக்கி ஜெயிலில் போட போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கன்ஃபர்மேஷன் ஆகியிருக்கு இது வரைக்கும். ஸோ இதனால் மக்களவையில் அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக பேசப்பட்டுருக்கு. எதுக்காக அப்படின்னாக்கா, ஆல்ரெடி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ 2024 நவம்பரில் அமெரிக்காவில் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்குது. ஸோ அந்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு எலெக்ஷன். இந்தியாவில் எப்படி பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் ரொம்ப முக்கியமாக இருந்ததோ அதே போல் அமெரிக்காவில் பிரசிடென்ட் எலெக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு எலெக்ஷனாக இருந்தது. இந்த ஒரு எலெக்ஷன் வர இருக்கிற நேரத்தில் ஜோ பைடன் விசஸ் டொனால்ட் ட்ரம்ப் இவங்க ரெண்டு பேருமே போட்டியிட போகிறாங்க. ஸோ இதனால தலைவன் பயங்கரமான ஒரு ப்ரிப்பரேஷனில் இருந்திருக்கான். ஏன்னா இன்னும் ஒரு 4 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா. ஸோ அதனால் பயங்கரமான ஒரு ப்ரிப்பரேஷனில் இருந்துட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு தலைவனை தூக்கி ஜெயிலில் தூக்கி போட போகிறோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இது கிட்டத்தட்ட 11 ஜட்ஜுகள் ஒன்றா சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு. ஸோ டொனால்ட் ட்ரம்ப்பை மேபி ஜெயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி. பட் அப்படி என்ன தலைவர் அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை பண்ணிட்டா அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதை தாண்டி இப்போ ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா எப்படி எலெக்ஷனில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெயிலில் இருந்துமே அமெரிக்கன் எலெக்ஷனில் நிற்கலாம். அது எப்படி நிற்கலாம் அப்படின்றத அமெரிக்காவோட ரூல்ஸை பற்றியுமே இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் நீங்கள் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயமும் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்போட ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று பார்த்துடலாம். டொனால்ட் ட்ரம்புக்கு 77 வயசு ஆகுது. இவர் 45வது யூஎஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தவர். அவர் இருந்த காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2017 to 2021. ஸோ இந்த ஒரு வருஷத்தில் 45வது பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. அமெரிக்காவில் பொறுத்த வரைக்கும் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும், அதாவது எக்ஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் கரண்ட் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே இது வரைக்கும் ஜெயிலுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் யாருமே போனதே இல்லை, அமெரிக்கா தொடங்கின காலத்தில் இருந்தே. ஸோ இவர் மட்டும்தான் முதல் முறையாக எக்ஸ் பிரசிடெண்ட்டாக இருந்து ஜெயிலுக்குள்ளே போகிற ஒரு ஆளாக இருக்காரு. ஸோ மேபி இது ஒரு ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் தலைவன். ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேட் ஹிஸ்ட்ரியான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் தலைவன் தான் முதல் முறையாக பிரசிடெண்ட்டாக இருந்து ஜெயிலுக்குள்ளே போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம். சரி, இப்போ எதுக்கு ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2016 டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விஷயத்தை செஞ்சிட்டார். என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2017 அவர் பிரசிடெண்ட்டாக மாறினார். அந்த 2017க்கு முன்னாடி 16 இந்த எலெக்ஷன் கேம்பெயின்லாம் நடக்கும்ல, அதுக்கு தேர்தல் டைம்லலாம் பணத்தை செலவு பண்ணணும்ல, அந்த பணத்தை தலைவன் ஒரு பர்சனல் விஷயத்துக்கு தப்பான முறையில் செலவு பண்ணிட்டார். ஸோ அதுதான் இப்போது பிரச்சனையாக இருக்குது. அப்போது கிட்டத்தட்ட 2016 பண்ண தப்புக்கு தலைவனுக்கு இப்போ தான் இந்த வருஷம் தான் தண்டனை அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்குது. அப்படி என்ன தலைவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்றது பார்த்தோன்னா 2016 எலெக்ஷனுக்காக வச்சுட்டு இருந்த இந்த பணத்தை கிட்டத்தட்ட $1.3 lakh அவர் வேற ஒரு முறைகேடை பண்ணியிருக்காரு. ஸோ தலைவன் எதுக்காக இந்த எலெக்ஷனுக்கு வச்சுட்டு இருந்த காசை இவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட்டை வெளியில் அனுப்புனதுக்கான காரணம் என்ன இருக்குது அப்படின்றது பார்க்கும்போது, தலைவன் 2016 ஒரு பான் ஸ்டார் கூட ரொம்ப பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காரு. பான் ஸ்டார்னா ஆபாச நடிகை. அந்த பான் ஸ்டாரோட பேர் ஸ்டாமி டேனியல்ஸ். ஸோ இவங்க ரொம்ப வருஷமாக ஒரு செக்ஷுவலாகவும் ஒரு பர்சனல் அஃபேராகவுமே இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் திடீர்னு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. நான் 2017 எலெக்ஷனில் நான் நிற்கிறேன்டா பிரசிடென்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போது இந்த ஸ்டாமி டேனியல்ஸ் என்ன பண்ணான்னா இந்த மாதிரி டொனால்ட் ட்ரம்புக்கு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தான். ஸோ பிளாக்மெயில் பண்ணும்போது டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணான்னா, சரி உனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு சொல்லு, நீ சொல்லாமல் இருக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் கேட்கும்போது ஸ்டாமி டேனியல்ஸ் ஒரு அமௌண்ட்டை சொல்லியிருக்காங்க. அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட $1.3 lakh ஸ்டாமி டேனியல்ஸ் அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு கொடுத்துருக்காரு.
அப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு கணக்கை இவர் டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னாக்கா 11 இன்வாய்ஸு, அதுக்கப்புறம் 12 செக்கு, அதுக்கு அப்புறமா 11 வவுச்சர்ஸை வந்துட்டு வேறு கணக்கில் காமிச்சிருக்காரு இந்த 1.3 லேக்கை. ஸோ அதை கணக்கு காமிச்சதுக்கப்புறமா இந்த 34 இன்வாய்ஸ் ரெசிப்ட்ஸை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா சப்மிட் பண்ணியிருக்காரு, நான் இந்த விஷயத்தை பண்ணிட்டேன். பட் ஆக்சுவலி அந்த ஒரு பொண்ணுக்கு தான் அதை கொடுத்துருக்காரு. அது வேற ஒரு கணக்காக வந்துட்டு இந்த மாதிரி ரெசிப்ட் போட்டு காமிச்சிட்டாரு கணக்கை. ஸோ அதுக்கப்புறமா 2017 எலெக்ஷனில் அவர் ஜெயிக்கிறாரு, 2021 வரைக்கும் இருக்காரு. 2021க்கு அப்புறமா ஜோ பைடன் அப்படின்ற ஒரு ஆட்சின்றது அமெரிக்காவில் அமைது. இது வரைக்குமே எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஸோ ரீசெண்டாக லாஸ்ட் இயர்லேருந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு 7 ஆரம்பிச்சிச்சு போல இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒரு விஷயம் எப்படியோ வெளியில் வந்துடுச்சு அமெரிக்கா மக்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 2016 இருக்கிற எலெக்ஷன் கேம்பெயினில் இந்த மாதிரி 1.3 லேக் அப்படின்ற ஒரு டாலர் வந்துட்டு முறைகேடுன்றது டொனால்ட் ட்ரம்ப் பண்ணியிருக்காரு. ஒரு பொண்ணுக்கு மட்டும் செலவு பண்ணியிருக்காரு. அதுக்கு பேர் ஹஷ் மணி அப்படின்றது சொல்லுவாங்க. அதை வந்துட்டு கிட்டத்தட்ட 34 இன்வாய்ஸில் வேற ஒரு கணக்காக காமிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு அமெரிக்கா கவர்மெண்ட்டுக்கும் அமெரிக்கா மக்களுக்குமே தெரிஞ்சிச்சு. ஸோ இதனால் அமெரிக்கா மக்கள் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கோவத்தில் இருந்திருக்காங்க டொனால்ட் ட்ரம்ப்புக்கு. அதுக்கப்புறமா டொனால்ட் ட்ரம்ப் மேலே கேஸும் போட்டாச்சு போன வருஷம். ஸோ போன வருஷத்துலேருந்து இந்த கேஸ் அப்படியே நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு கிட்டத்தட்ட 11 ஜட்ஜுகள் கொண்ட ஒரு குழு அமைச்சு வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு மேலே இருக்கிற இந்த கேஸை வந்துட்டு ஃபைனலாக ஒரு சொல்யூஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஜூலை 13ஆம் தேதி வந்துட்டு இந்த ஒரு வழக்கு வந்துட்டு தீர்ப்புக்கு வரும். இந்த ஒரு தீர்ப்பில் டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் ஜெயிலுக்கு போகலை, ஜெயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் வந்துட்டு மக்கள் இடையில வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளத்தை உருவாக்குது. டொனால்ட் ட்ரம்ப்போட சப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு எப்படி அந்த தலைவனை தூக்கி உள்ளே போடலாம், நவம்பர் மாதத்தில் அவர் வந்துட்டு எலெக்ஷனுக்கு நிற்க போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு தரப்பு சைடு மக்கள் சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு சைடு மக்கள் வந்துட்டு இவனெல்லாம் உள்ள தூக்கி போடுங்க, அப்போ தான் வந்துட்டு நாடு உறுப்புன்னு சொல்லிட்டு அந்த இருக்கிற சில அமெரிக்கா மக்களுமே வந்துட்டு சில பேர் இந்த மாதிரியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட மீடியா மக்கள் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் நான் ஜெயிலுக்கு போனாலுமே எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி ஒரு கெத்தாக ஒரு பதிலை சொல்லிட்டு இந்த ஒரு நவம்பர் மாதத்தில் நான் ஜெயிலில் இருந்தாலும் நான் வந்து எலெக்ஷனில் நிற்பேன் ஜோ பைடனுக்கு எதிராக அப்படின்ற ஒரு வார்த்தையுமே சொல்லி அமெரிக்கா முழுக்க முழுக்க ஒரு கரப்ஷனில் வந்துட்டு மூழ்கி இருக்குது. ஜோ பைடன் ஆட்சியில் வந்துட்டு எல்லாமே கரப்ஷனாக மாறி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தீர்ப்பு வழங்குற 11 ஜட்ஜுமே வந்துட்டு ஆல்ரெடி விலை போயிட்டாங்க. ஸோ அவங்களுமே வந்துட்டு கரப்ஷனில் தான் இருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு என்னோட பேரை கெடுக்கணும் அப்படின்றதுக்காக ஜோ பைடன் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப்லேருந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியில் வருது. சரி, இந்த ஒரு விஷயத்தை டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதுக்கப்புறமா ஜோ பைடன் கிட்டே இந்த விஷயத்தை கேட்டிருக்கும்போது ஜோ பைடனோட ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாமே அமெரிக்காவில் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பொது தான். யார் தப்பு பண்ணாலும் அவங்க தண்டிக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி டொனால்ட் ட்ரம்ப்போட ஆட்சி இருக்கும்போது என்னெல்லாம் பிரச்சனை பண்ணாரோ அந்த பிரச்சனை இன்னும் வரைக்கும் நான் அதை சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவரோட ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை வந்துட்டு அவர் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாரு. அது இன்னும் வரைக்கும் அது என்னோட ஆட்சியில் வரைக்குமே வந்துட்டு கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவரோட ஆட்சி ரொம்ப ஒரு ஒரு ஆட்சியாக இருந்தது அப்படின்ற ஒரு விஷயம் ஜோ பைடன் சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேர் கருத்துமே வந்துட்டு கேட்டதுக்கு அப்புறமா இப்போ மற்ற எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு $1 மில்லியன் கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்கும். தலைவரை வந்துட்டு ஜெயிலில் தூக்கி போட்டதுக்கு அப்புறமா எலெக்ஷனில் அமெரிக்காவில் நிற்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி வரும். எஸ், நிற்கலாம். அதுக்கு வந்துட்டு அமெரிக்காவில் ஒரு எலெக்ஷனான ஒரு ரூல்ஸே இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ரூல்ஸ் படி என்னன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒருத்தர் வந்துட்டு கேண்டிடேட் எலெக்ஷனில் நிற்கிறாரு அப்படின்னாக்கா அவருக்கு 35 வயசுக்கு மேலே கம்பல்சரி இருக்கணும். ரொம்ப ஈஸியான டாஸ்க்கு. ரெண்டாவது வந்துட்டு அவர் 14 வருஷம் அமெரிக்காவில் சர்வை பண்ணி இருக்கணும். இந்த 2 விஷயம் இருந்தால் போதும் யார் வேணாலும் கேண்டிடேட்டாக மாறலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு அந்த ஒரு சட்ட அமைப்பில் இருக்குது. அதை தாண்டி ஜெயிலில் இருக்கும்போது கூட யார் வேணாலும் வந்துட்டு எலெக்ஷனில் நிற்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுமே அந்த சட்ட அமைப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் ஜெயிலில் இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு 14 வருஷம் அமெரிக்காவில் இருக்கீங்க, 35 வயசுக்கு மேலே நீங்கள் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஜெயிலில் இருந்து ஆட்சி பண்ணணும், பிரசிடென்ட் ஆகணும், நான் எலெக்ஷனில் நிற்க போகிறேன்னா நீங்கள் தாராளமாக நிற்கலாம். ஸோ அதுக்குமே வந்துட்டு அங்கே இருக்கிற அமெரிக்கா சட்ட அமைப்பில் வந்துட்டு வாய்ப்புகள்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை தான் டொனால்ட் ட்ரம்ப் தலைவன் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறாப்புல. இன்கேஸ் அவர் ஜெயிலுக்கு போனாலுமே ஜெயில் எனக்கு ஓகே தான், நான் அங்கேருந்து கூட நான் எலெக்ஷனில் நிற்பேன் நவம்பர் மாதத்தில் அப்படின்ற
அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி அவர் ஜெயிலுக்கு போனாலுமே எலெக்ஷனை நிற்கிறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் ஸ்ட்ராங்காக கொடுத்துட்ருக்காரு. ஸ்டில் வெயிட் பண்ணி பார்ப்போம் தலைவன் வந்துட்டு என்ன தான் பண்ணுறாருன்னு. இன்னும் தலைவன் வந்துட்டு ஜெயிலுக்குள்ளேயே போகலை. அடுத்த மாதம் ஜூலையில் தான் அவருக்கு முழுமையான ஒரு தீர்ப்பு வந்து அவர் ஜெயிலுக்கு போவாரா போக மாட்டாரா அப்படின்ற ஒரு விஷயமே தெரிய வரும். இன்கேஸ் ஜெயிலுக்கு போயிட்டார்னா தலைவர் வந்துட்டு ஜெயிலில் இருந்து கூட எலெக்ஷன் வேலையை பண்ணுவார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு தெரிய வருது. ஸோ இந்த ஒரு விஷயம் அமெரிக்காவில் ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனாலும் புதுசாக இருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் இந்த ஒரு விஷயம் முக்கியமாக தேவைப்படுது உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுமே என்ன விஷயன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். பட் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்ற ஒரு விஷயம் ஹிஸ்ட்ரியில் பார்த்த வரைக்கும் அவர் ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் அவர் ஒரு ஃபன்னான ஒரு பிரசிடெண்ட் அப்படின்றதுல நிறைய பேர் வந்துட்டு பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம் டொனால்ட் ட்ரம்ப்பை பற்றி. பட் அவர் வந்துட்டு செலவு பண்ண இந்த 1.3 லேக் இருக்குல்ல, அது ஒரு பான் ஸ்டாருக்கு சும்மாவே கொடுத்துருக்காரு, எந்த உண்மையும் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்ற ஒருத்தர் மேலே வந்துட்டு கண்டிப்பாக தப்புன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுற காசை இவர் அவரோட பர்சனல் செலவுக்குன்றது ஒன்று பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கிற நேரத்தில் அவர் ஜெயிலுக்கு போவாரா இல்லை அவரோட பவர் யூஸ் பண்ணி ஜெயிலுக்கு போக மாட்டாரா அப்படின்றது உங்கள் கருத்து என்ன இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். அண்டில் தென் பை பை ஏவி.